40ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர்களை மேற்கொள்கிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த மீட்பு நன்றிக்கு போனார். வீரன் இல்ல, சின்ன தாவீது, ஆடு வைக்கிற தாவீது. தகப்பனார் கூப்பிடுறாரு, எப்பா சகோதரர்கள் எல்லாம் அங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, போய் அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறார். சின்ன தாவீது, ஆடு வைக்கிற தாவீது, அவர் போகிறார். போன இடத்துல என்ன நடக்குது? இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாம் சிதறந்து ஓடுகிறார்கள். யாரை கண்டு பயந்து ஓடுறாங்க? பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கண்டு. கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கோலியாத்தை எப்படி இருந்தார்? ஆங்கில வேதாந்தத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அவங்க ஏறத்தாழ ஒரு 13 அடி உயரம் உள்ளவனாக தான். அப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை போல இருந்தார். அவனை கண்டு இஸ்ரவேல் மக்கள் சிறந்த வீரர்கள் சவுல், யோனத்தான் அத்தனை பேர் விலகி ஓடுகிறார்கள். சின்ன தாவீது அங்க போய் இருக்கிறான். அவன் கேட்கிறான், இந்த மனிதனை வீழ்த்தினால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். அப்போ ஒருத்தர் சொல்றான், இப்பா ராஜா அவரையே கட்டி கொடுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றான். அவனுடைய சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள், தாவீதை கடிந்து கொள்கிறார்கள். என்னடா நீ சின்ன பையன், ஆடு வைக்கிறத எங்கிருந்து வந்த என்று சொல்லி அவனை கடித்து கொள்கிறார். அந்த தாவீதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சின்ன பையன் சவுல் சொல்றான், ராஜா சொல்றான், பிறந்ததுல இருந்து யுத்த வீரப்பா கோலியாத்து, நீ உனக்கு ஆயுத பயிற்சி இல்லையே, சண்டை பயிற்சி உனக்கு இல்லையே, நீ எப்படி அவன் ஜெயிப்ப? தாவீது சொல்லுகிறார், அவனை இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தார், தேவ சேனையை நிந்தித்தார், தேவனையே நிந்தித்தார். அவனுக்குள்ள என்னது? வைராக்கியம். என்ன இருந்துச்சு? வைராக்கியம். என் அன்பு சகோதரனை சகோதரி, என்ன வேணும் நமக்கு? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் பேரில் ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். என் அன்பு சகோதரனை சகோதரி, அந்த வைராக்கியத்தோடு அவன் போறான். என்னத்தை எடுக்கிறான்? 6 கூழாங்கல் எடுக்கிறான். அந்த கோலியாத்து கேட்கிறாங்க, என்ன நாயா அந்த கல்லை வைத்து கவனியில் கல்லை வைத்து எறினார். ஒற்ற கல்லினால அத்தாப்பையை கோலியாத்து முகம் குப்புற விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் கோலியாத்தை வீழ்த்தி போட்டது. கர்த்தர் பேரில் ஒரு வைராக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளை, என் அன்பு சகோதரனை சகோதரியே, வைராக்கியத்தோடு இருந்து பாருங்கள். பினகாசை குறித்து தேவன் சொல்லுகிறார், பினகாஸ் என் நிமித்த பக்தி வைராக்கியம் பாராட்டினான், அதனால் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்தை கற்றுக் கொடுத்தார். தெரியுமா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஆமா. என்ன பண்ணாவ? விபச்சார பாவத்தை செய்த 2 பேரை குத்தி கொன்று போட்டார். அந்த நிறுத்தம் வாதை நிறுத்தப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஒரு பக்தி வைராக்கியம், கர்த்தர் பேரில் ஒரு பக்தி வைராக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இப்படி ஒரு வைராக்கியம் பாராட்டி பாருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார்.